ஆனா இன்றைக்கு இங்க இருக்கிற சின்ன குழந்தைகள், இளைஞர்கள் பல பேருக்கு இப்படி ஒரு காட்சியை அவங்களால பார்க்க முடியாது. 6வது கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்து இருக்கிற பெண் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே எது ரொம்ப முக்கியம்னா டாய்லெட் சரியா இருக்கணும். சாப்பிட வாடா சாப்பிட வாடா சாப்பிட வாடான்ற அந்த அம்மா அந்த ஹெட்போனை எடுத்துட்டு கூப்பிட்டியான்றான். கூப்பிடலடா, கதறி. நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது நிறைய தடைகள். பெங்களூரை பற்றி மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே வசிக்கிற யாருமே பெங்களூரில் பிறந்தவர்கள் கிடையாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றை செய்தால் இன்னொருவர் அதற்கான பெருமையை வாங்கி கொண்டு ஓடி விடுகிறார். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இங்க இருக்கிறவங்களுடைய ஏஜ் குரூப் எனக்கு அவ்வளவு சரியா தெரியல. ஆனா சின்ன பசங்கள்லாம் இருந்தா அவங்களுக்கு நிச்சயமா தெரியாது. இப்போ ஒரு 40-45 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். நால சின்ன பிள்ளையா இருந்த போது தெருவுல நாம நடந்து போனா ஒரு 20 பேரை பார்த்தோம்னா அட்லீஸ்ட் அதுல ஒருத்தராவது போலியோவினால் பாதிக்கப்பட்டவராக இருப்பார். அதை பார்ப்பது என்பது நமக்கு அவ்வளவு சகஜமா இருக்கும். ஸ்கூலுக்கு போனா கிளாஸ்ல இருக்கிற மாணவிகளில் ஒருத்தரோ 2 பேரோ ஒரு கிளாஸுக்கு கட்டாயமா இருப்பாங்க. இது நான் சொல்லுவது ஒரு 40-45 வருடங்களுக்கு முந்தின கதை. ஆனா இன்றைக்கு இங்க இருக்கிற சின்ன குழந்தைகள், இளைஞர்கள் பல பேருக்கு இப்படி ஒரு காட்சியை அவங்களால பார்க்க முடியாது. ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டதை பார்க்கலாம். அது கூட போலியோவினால் பாதிக்கப்பட்டு செயலற்ற நிலையை அடைந்தவர்களை கிட்டத்தட்ட இன்றைக்கு குழந்தைகள் பார்த்திருக்கவே மாட்டார்கள். இந்த பெரும் மாற்றம் வந்ததற்கு பல பேரினுடைய துணை நமக்கு இருந்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த மாற்றத்தை செயல்படுத்தியதில் ரோட்டரி இந்தியாவுக்கு இருக்கிற பங்கை யாராலும் மறுக்க முடியாது. அதே மாதிரி அதனுடைய அடுத்த கட்டமாக சர்விக்கல் கேன்சருக்கு எதிரான ஒரு பெரிய முயற்சியை நாங்கள் எடுக்க போகிறோம் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் உறுதி கொடுத்திருக்கிற அவருக்கு என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய போராட்டம். எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க யாராவது அவங்க வீட்லயோ இல்லை வெளியிலையோ தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கேன்சருக்கு எதிரான ஒரு வேக்சினேஷனே இப்போது ரஷ்யாவிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுலேயும் இருப்பதிலேயே பெண்களுக்கு பெரிய சுமையாக இருப்பது சர்விக்கல் கேன்சர் நோய். அதை சீக்கிரத்திலே பரிசோதனையின் மூலம் கண்டுபிடிப்பது, மாற்று மருந்துகளினால் குணப்படுத்துவது என்பது சமூகத்துக்கு ரொம்ப தேவை. அதை நீங்கள் எல்லாம் செய்ய போகிற களப்போராளிகளாக இருக்க போகிறீர்கள்னு கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்ன உங்களை பத்தி சொன்னா கூட கம்மியாக கேட்டுறீங்க. அதே போல இரண்டாவதாக பெண்களை காப்பாற்றுவோம் என்கின்ற ஒன்றையும் அவர் இங்கே முன்வைத்திருக்கின்றார். இந்த சர்விக்கல் கேன்சர் தொடர்பாக மற்ற விஷயங்களுக்கு ரோட்டரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பல சங்கங்களில் நான் போகிற போது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சில கிராமப்புற பள்ளிகள், 3rd tier சிட்டிஸ்ல இருக்கிற பள்ளிகளில் பெண் குழந்தைகள் இடைநிற்றல், அதாவது 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல நிறுத்திடுவாங்க. இதற்கு எதிராக அரசாங்கம் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அதற்கு பிறகும் இது நடக்கிறது. என்னன்னு கூப்பிட்டு கேட்டா அவங்க தயங்கிக்கிட்டே ஒரு காரணம் சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் சரியில்லை மேடம்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு, அதுவும் குறிப்பா அந்த ஒரு 6வது கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்து இருக்கிற பெண் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே எது ரொம்ப முக்கியம்னா டாய்லெட் சரியா இருக்கணும். இதையும் கூட பல ரோட்டரி அமைப்புகள் கையிலே எடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பள்ளிகளில் அந்த பெண் குழந்தைகளுக்கான சானிட்டரி பேட்ஸ் கொடுப்பதிலிருந்து டாய்லெட்டை சரியா மெயின்டைன் பண்ற அளவு பணிகளை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிக முக்கியமான பணிகளை கையிலே எடுத்திருக்கிற ஒரு பேரமைப்பின் ஒரு பகுதியாக இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும்
என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே மாதிரி ஒளிவண்ணன் சார் பேசின போது, சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவர் எவ்வளவு பேஷனட்டா பணியாற்றக்கூடியவர் என்பதும் எனக்கு தெரியும். அவருக்கும் அவர் வைத்திருக்கிற செயல் திட்டங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனாலும் இவ்வளவு நல்லவங்க கூட ரோட்டரியில இருக்காங்கன்னு எனக்கு ஒளிவண்ணன் சாரை பார்த்த பிறகுதான் தெரியும். அது மட்டும் தெரியாது எனக்கு. லேபிள்னா கூட என்னன்னு தெரியாத ஒருவரை ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள் என்றால், அதனாலதான் சொன்னேன், காலை வேளை செஷனை நான் கேட்டு வாங்கினேன், போக போக எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்கள அப்படி கிடையாது சார். அவங்கள நான் சொல்லல, அதெல்லாம் வேற வேற சங்கத்துல இருக்கிறவங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சு சாயங்காலம் 7 மணி ஆனா கூட யஷ்வந்த்பூர்ல என்னென்ன கோவில்கள் இருக்குன்னு தேடி போவாங்களே கண்டி, வேற எந்த விதமான என்கேஜ்மெண்ட்டிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதை இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர் சார் பேசுற போது, ஒளிவண்ணன் சார் பேசுற போது ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்க சரியா கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு 100 பேரை சேர்க்கிறோம், பெரிய எஃபர்ட் தேவையா இருக்கு. அதுக்கு அப்புறமா 100 பேரை சேர்த்துட்டோம்னு செலிப்ரேட் பண்றதுக்குள்ள பார்த்தா 80 பேர் வெளியில போயிடுறாங்க. இது ஒரு லீக்கிங் பாட் மாதிரி இருக்கு என்று சொன்னார். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா ஒரு கதை சொல்றேன். ஒரு மீனவ கிராமம், அங்கே இருந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாரு, பக்கத்திலே ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு சரியா பாத்திரம் எல்லாம் எதுவும் இல்லை அவருக்கு. அதனால அவர் வீட்டில் ஒரு கூடை இருந்தது. அந்த கூடையில தண்ணி கொண்டு வந்து இங்க கொட்டுவார். கூடையில தண்ணி கொண்டு வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? யாருமே பதில் சொல்லனா யாருமே கேட்காத மாதிரி இருக்கு எனக்கு. தண்ணி முழுக்க வெளியில போயிடும் இல்லையா? கொண்டு வந்து சேர்க்கிற அந்த தண்ணி ரொம்ப குறைவா தான் இருக்கும். இவர் போய் தண்ணியை சேர்ந்து எடுத்துட்டு வரதுக்குள்ளே பாதி வெளியில போய் இங்க கொண்டு வந்து கொட்டுற போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ இந்த சகோதரர் ஒரு நாள் ஒரு கூடையை வீட்டில் இருக்க, அவங்க வீட்டில் ரொம்ப வசதிலாம் கிடையாது தானே, வீட்டில் இருக்கிற ஒரு கூடையை எடுக்கிறாரு. அது ரொம்ப அழுக்கு படிச்சு அந்த இருக்கு, கூடை முழுக்க அவ்வளவு அழுக்கா இருக்கு. அவர் போய் தண்ணி சேர்ந்துட்டு வந்து கொட்டுறாரு, தண்ணி சேர்ந்துட்டு வந்து கொட்டுறாரு, தண்ணி சேர்ந்துட்டு வந்து கொட்டுறாரு. முக்காவாசி தண்ணி வெளில போயிருது, வர்ற தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, ஏய் ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யறியா? இத கூடையில போய் நீ தண்ணி கொண்டு வந்து இங்க சேர்ந்தன்னா எவ்வளவு என்னைக்கு சேர்த்து முடிப்ப நீ? தண்ணியே ரொம்ப உள்ள வர மாட்டேங்குத. அதுக்கு அந்த சகோதரர் சொன்னா, அது உண்மைதாங்க, வேற பாத்திரம் இல்லை, இதுதான் இருக்கு. ஆனா இதுல எடுத்துட்டு வரதுலயும் ஒரு நன்மை இருக்கு பாருங்க. இதுல எடுத்துட்டு வரதுல என்னையா உனக்கு நன்மை இருக்கு? இந்த கூடை முன்னாடி எவ்வளவு அழுக்கா இருந்தது பாத்தீங்களா? தண்ணியை எடுத்து வர இப்ப கூட எப்படி இருக்குன்னாங்க, அந்த கூடை இப்ப பளிச்சுன்னு எந்த அழுக்கும் இல்லாமல் பல பளவென்று மின்னுகிற கூடையாக இருந்தது. எனவே பல பேரை சேர்த்து அதிலே சில பேரை இழப்பது என்பது ஒரு இழப்பு தான். ஆனால் சேர்த்து அந்த பணியை செய்கிறவர்களினுடைய இதயம் தூய்மையாகிற ஒரு பணிதான் ரோட்டரியில் நீங்கள் மற்றவர்களை சேர்த்து கொண்டிருக்கிற பணி. அதனால ஒளிவண்ணன் சாருக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் இந்த கூடை இறுகி லீக்கேஜே இல்லாதபடி சேர்த்த தண்ணியை முழுவதும் வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பது போல உங்களுடைய மெம்பர்ஸ் யாரையும் இழந்து விடாத அளவுக்கு ஒரு வலிமையான அமைப்பாக இந்த குழுமம் மாறுவதற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த புத்தாண்டிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, உங்களுடைய டைரக்டர் பேசுகிற போது சொன்ன ஒரு வார்த்தை, அதை பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். why not now? அது பார்த்தீங்களா இல்லையா நீங்க? அது இதுல கூட வந்தது, why not now. ரொம்ப அழகான வார்த்தை இல்ல அது? நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது நிறைய தடைகள். இங்க ரோட்டரியில மெம்பரா இருக்கிறதே பெரிய தடைகளுக்கு நடுவில் தான். இப்ப இந்த கூட்டம் தான் வருவாங்க எல்லாம் வீட்டில், ஏன்னா பெங்களூர்ல நடக்குது, நம்ம 4 இடம் சுத்தி பார்க்கலாம். வர்றவங்களுக்குலாம் பெங்களூரை பத்தி தெரியாது.
10 கிலோமீட்டர் போறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகக்கூடிய ஒரே நகரம் இந்தியாவில் இந்த நகரம் தான். நான் காலங்காத்தால கிளம்பி வந்ததுனால சீக்கிரம் வந்துட்டேன். இல்லாட்டா ஏர்போர்ட்ல இருந்து வர்றதுக்கே கேரண்டியா 3 மணி நேரம் ஆற ஊர் இது. பெங்களூரை பற்றி மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே வசிக்கிற யாருமே பெங்களூரில் பிறந்தவர்கள் கிடையாது. எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்தவங்க. எல்லாம் ப்ரோ தான். பெங்களூர்ல நீங்க ஊபர் எடுத்தாலும் எந்த வாடகை வண்டி எடுத்தாலும் எல்லாம் ப்ரோ தான். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களையும் ப்ரோன்னு கூப்பிட்டு இருக்கிற ஒரே ஊரு இந்தியாவிலே இந்த ஊர் தான். ஆண் பெண் பேதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ப்ரோ தான். இந்த ஊரிலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அல்ல யாருடைய முகத்திலும் அந்த டிராவல் பண்ண களைப்பே இல்லை. புத்துணர்ச்சியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறபடி இவ்வளவு. நான் கூட உள்ள வந்த உடனே நான் கூட தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா, ரோட்டரி மாநாட்டுக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு ஆட்கள் வந்துதான் சரித்திரமே கிடையாது. ரோட்டரி மாநாடு நடக்கிறதா, விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற கட்சியினுடைய ஆரம்ப கூட்டம் நடக்கிறதா? அப்ப இந்த கூட்டத்துக்கு வருவாங்க. ஏன்னா பெங்களூர் போறோம், மொத்தமா போறோம்னு. நீங்க வாரம் கூட்டத்துக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். கிளம்பிட்டீங்களா இன்னைக்குமா? உருப்படாம போறதே வேலைன்னு. ஆனா நான் என்ன செய்யறது அப்படிம்பாங்க. இத்தனைக்கும் நடுவிலே தான் நீங்கள் கிளம்பி வர வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்னா அப்பதான் சில பேர் கோட்டை தேடுவாங்க. ஏன்னா கோட்டு போடணும்னு ஒரு இது வச்சிருக்கீங்கல்ல, பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி சாரி என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அது மாதிரி கட்டியிருப்பேன். சொல்லவே இல்லை யாரும். சில பேர் கல்யாணத்துக்கு தைச்ச கோட்டை இப்பதான் தூசி தட்டி போடுவாங்க. அது பல பேருக்கு சேராது. நீங்க வர்றீங்களே, இந்த வார ஒரு ப்ராஜெக்ட் அதுக்காக கலெக்ட் பண்றது, இதெல்லாம் எளிதா? லெட்ஸ் பி ஆனஸ்ட், எளிதா அல்ல. ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்பதே நம்மை தின்று கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்துக்காக ஓட வேண்டி இருக்கிறது, அங்கீகாரத்துக்காக ஏங்க வேண்டி இருக்கிறது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றை செய்தால் இன்னொருவர் அதற்கான பெருமையை வாங்கி கொண்டு ஓடி விடுகிறார். கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் போது களவாட பசங்க வந்துகிட்டே இருக்காங்க. இதே பெங்களூர்ல, ஏன் நம்மளுடைய சென்னையில, தமிழ்நாடு முழுவதும் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி எத்தனை பேர் எத்தனை கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. இத்தனைக்கும் நடுவில் நமக்காக வாழ்வதே பெரிய சுமையாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்காக உழைப்பது என்பதே பெரும் சுமையாக இருக்கிறது. குடும்பத்தில் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டினுடைய லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு அப்பா, அம்மா, மகன், மகள் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட அவங்க பேசல. எல்லாரும் அவங்க போன்ல வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை நீங்க இமேஜினாவது பண்ணி பார்த்திருக்க முடியுமா? ஒரு வீடு என்றால் அதுல ஏதோ ஒரு நேரம் வீட்டு நபர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து பேசுங்க. எந்த ஹோட்டலுக்கு போங்கள, நீங்க வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்களே சமைக்கணுமா, வெளியில ஹோட்டலுக்கு போகலாம். எந்த ஹோட்டலுக்கு வேணா போங்கள. கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் சுத்தி பாருங்க. பல பேர் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. 4 பேர் 5 பேர் வந்திருப்பாங்க. டேபிள்ல உட்கார்ந்து இருப்பாங்க. 5 பேர் அவங்க போன்ல எதையோ பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லையா என்று நமக்கு அச்சமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு அப்பா மகனுக்கு இமெயில் அனுப்புறார். அன்புள்ள மகனே, நீ நலமாக இருக்கிறாய் என்று நான் நினைக்கின்றேன். உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி போகிறது? நன்றாக போய்கொண்டிருக்கும் என்றும் நம்புகின்றேன். சந்தோஷமாக இருக்கிறாயா? ஆரோக்கியமாக இருக்கிறாயா? அப்படியே உன்னுடைய காதிலே இருக்கிற அந்த ஒலிவாங்கியை கீழே வைத்து விட்டு கீழே எட்டி பார்த்தால் நானும் உன் அம்மாவும் உனக்காக டைனிங் டேபிளிலே காத்திருப்பது உனக்கு தெரியும். இமெயில் அனுப்பினார். அங்கேயே தான் இருக்கான், வேற எங்கேயும் போல. சாப்பிடவாடா, சாப்பிடவாடா, சாப்பிடவாடான்ற அந்த அம்மா அந்த ஹெட்போனை எடுத்துட்டு கூப்பிட்டியான்றான். கூப்பல்லடா, கதறின கூப்பல். எதையுமே காதில் வாங்காத ஒரு தலைமுறை கூடவே இருக்கிறது. நம்மை விட டெக்னாலஜிக்கலி they are far ahead of us. உங்க எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒரு 40 வயசு 50 வயசு தாண்டி உங்க போன்ல ஏதாவது பிரச்சனை வந்தா யார்கிட்ட கேட்பீங்க? பையன்கிட்ட தான் கேட்பீங்க, இல்ல மகள்கிட்ட கேட்பீங்க. ஒண்ணு இல்லைங்க, செல்ஃபி எடுக்கிறதுக்கு
சில பேர் என்னோட படம் எடுக்கணும்னு வருவாங்க. போன் அவங்க வைக்கிற ஆங்கிள் என்ன பார்த்தா எனக்கே ராத்திரி பயமாயிரும். இப்படி வச்சு எடுப்பாங்க. சார் வேணாங்க, மானக்கேடு உண்டாகும்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் பையன் ஒருத்த பக்கத்தில் 17 வயசு பையன் சுவிங்கத்தை மென்னுக்கிட்ட அப்படி வருவான். வந்துட்டு அப்படின்னா அவங்க அப்பாட்ட சொல்றான், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, தள்ளு, நான் எடுக்கிறேன்னு சொல்றான். அந்த அம்மாவுக்கு அவர் புதுசா போன் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த கடைக்காரர்கிட்ட அந்த அம்மா கேட்டுருச்சு, கௌசல்யா, சுப்ரஜா, அதுதான் அடிக்கணும், எனக்கு வேற எதுவுமே அடிக்க கூடாது. அவரு செட் பண்ணி கொடுத்துருக்காரு. போனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ராத்திரியே பாட்டை மாத்திட்டான். தினம் ஒன் நினைப்புன்னு மாத்திட்டான். அடுத்த நாள் அந்த அம்மா போனை வச்சுட்டு பஸ்ல போகுது. தினமும் ஒன் நினைப்பு, தினமும் ஒன் நினைப்பு, 12 தடவை பாட்டு எடுக்க அந்த அம்மா அப்படியே இருக்கு. பஸ்ஸே சொல்லுது, ஏமா ஓ போனு தாமா, என் போன்ல இந்த பாட்டெல்லாம் வராதுங்குது. இறங்கின அப்புறம் வீட்டுக்காரர் சொல்ற, அறிவு இருக்கா உனக்கு, போய் போன் வாங்கி கொடுத்தேனே, 12 மிஸ்டு கால் உனக்கு, என்னையோ கூப்பிட்டீங்குது. அவன் பையன் சொல்றான் ஃப்ரெண்டு கிட்ட, எங்க அம்மாவுக்கு போனை பத்தி எதுவுமே தெரியாதுடா மச்சான், எஸ்எம்எஸ் வந்து டிங்குங்குது, எங்க அம்மா போனை வச்சுட்டு அலோ அலோன்னு 1/2 மணி நேரம் பேசிச்சுன்னா. அப்ப டெக்னாலஜிக்கலி அவர் சில்ட்ரன் ஆர் ஃபார் அஹெட் ஆஃப் அஸ். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.